இந்த காத்துல வாங்கிய கறி அந்த இரவு ஒரு குடும்பத்துக்கு மறக்க முடியாத நினைவை மாறிச்சுன்னு தெரியுமா? 1990 சவுத் இந்தியன் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வசிக்கும் பெண்கள், அப்பா அம்மா, 2 பிள்ளைகள். அவங்க மனசுக்குள் ஒரு ஆசை, நம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கறி வாங்கித் தரணும் என்று. திடீரென காற்று பலமாக வீசியது. தேங்காய் மரங்கள் எல்லாம் ஆடியது. உடனே சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஒரு கோழி கடைக்கு வந்து அந்த கோழியை ஒரு கவரில் வாங்கிக்கிட்டு அடுத்தது நம்ம மட்டன் கடைக்கு போகணும் என்று நினைக்கிறார். அந்த மட்டன் கடையில் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை பார்த்து அந்த மட்டன் கறியை வாங்கிக்கிட்டு ஒரு சைக்கிளில் பலமாக ஊட்டிக்கொண்டு அந்த காற்றோடு நம் எப்படியாவது வீட்டுக்கு போகணும் என்று அந்த இவர் முன்னாடி கறி வாங்கி அந்த பாட்டிக்கிட்டே தந்தையிடமே என் கறி எங்க அப்படி என்று அந்த கறியை வந்து பின்னால் வைத்து அந்த சைக்கிளை வீட்டுக்கு சென்று ஓட்டிக்கொண்டு இருந்தனர். அவர்கள் மனைவி இவங்க அப்பா எப்போ வருவார் என்று அந்த காற்றிலேயே அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றனர். அந்த மனைவி வீட்டில் அடுப்பை வந்து பற்ற வைத்து ஒரு சட்டியை அதை மேலே வைக்கின்றனர். 2 பிள்ளைகள் நாளைக்கு பள்ளிக்கூடம் என்று அந்த புத்தகத்தை படிக்கின்றன. ஆனால் அவங்க மனசில் நம் அப்பா எப்போ வருவார், ஒரு பாட்டி ஒரு தாத்தா அந்த பழைய கதையை பேசிக்கொண்டு அவங்களுக்குள்ளேயே சிரித்துக்கொண்டு அந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றன. வீட்டில் வெளியே ஒரு பலமான காற்று, காய வைத்த சேலைகள் சட்டைகள் எல்லாம் பறக்கின்றன. அப்பா எப்போ வருவார் என்று அந்த இயக்கத்தோடு பிள்ளைகள் நம் எப்படியாச்சும் வீட்டுக்கு சென்றடும் சொல்லி அந்த அப்பா அந்த வீட்டுக்கு வந்தவுடன் ஒரு சந்தோஷத்தோடு பிள்ளை முகத்தில் ஒரே சந்தோஷம், நம் அப்பா வந்து விட்டார் என்று. பாட்டி சோகத்துடன் அந்த கறியை கழுவி கொண்டு இருக்கின்றன. ஒரு பக்கம் அம்மா மசாலா அரைத்து கொண்டு இருக்கின்றன. இந்த கறியை வேக வைத்து அதை நன்கு வறுக்கணும் என்று அந்த பாட்டி மனசில் ஒரு இயக்கம், நம் பேரனுக்கு செஞ்சு கொடுக்கணும் என்று. அடுப்பில் மெல்ல மெல்ல அந்த சமையல் மெல்ல மெல்ல ஆகிக்கொண்டு இருந்தன. அதோடு கொஞ்சம் மசாலா சேர்த்தவுடன் அதோடு சுவையோ தனி, நம் பிள்ளைகள் நன்றாக சாப்பிடுவார்கள் என்று அந்த அம்மா நினைத்து செய்கின்றன. வீட்டுக்கு வெளியில் ஒரே மழை, தேங்காய் மரங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு ஓட்டு மேலான குண்டுகள் எல்லாம் சிந்திக்கொண்டு இருக்கின்றன. அப்பா வெளியே போய் குளித்து கொண்டு இருந்தன. பிள்ளைகள் சத்தம் கேட்டவுடன் அந்த அப்பா அந்த மழையிலே வருகின்றன. அது ஒரு சந்தோஷத்தின் ஆனந்தம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒவ்வொரு இலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாதங்கள் வைத்து அதோடு அந்த கறியை வந்து மெல்ல மெல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை முகத்தில் ஒரே சிரிப்பு, நம்ம அப்பா நமக்காண்டி செய்து கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் அந்த கொசுவலையில் மெல்ல மெல்ல தொங்கிக் கொண்டே அவங்களோட கனவுகளை பூர்த்தி செய்கின்றன. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் செய்யவில்லை நண்பா.